ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை திருநாள் ஒன்று அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன வேலைகள் நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. நைட்டு மாமா வந்து நைட் டியூட்டி போனதுனால அம்மா வந்து எங்கள் வீட்டில் தான் தூங்கினாங்க. அதனால் அவங்க காலையிலேயே வந்து வாசல் தெளித்து சாணி தெளித்து போட்டுட்டாங்க. இந்த குப்பை வந்து கொல்லையில் குப்பை அதிகமாக கடந்தது அப்படிங்கிறனால அவங்க வந்து அந்த கூட்டிகிட்டு இருந்தாங்க. நான் ஒரு 6:30 மணி பக்கம் தான் எழுந்திரிச்சு தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. பாய் போர்வை அலசி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போர்வை அலசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலசி போட்டுட்டு இருந்தேன். பாப்பா வந்து ரவுண்டு வண்டியில் 2 பேரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. 2 பேரும் விளையாட விட்டுட்டு நான் என் வேலையை வந்து செஞ்சிட்ருக்கேன். பூர்வ பையெல்லாம் நல்லா வந்து ஒரு லிக்விட் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா வந்து ஒன்று ஒன்றா அலசி காய போட்டுட்டேன். காய போட்டு முடித்ததும் வீட்டுக்குள்ளே போய் பாப்பா பாயெல்லாம் அப்படியே இருந்துச்சுல்ல, அதை பாயை அலசி போடணும் அப்படிங்கிறதுனால அந்த பாயை எடுக்க நான் போயிட்டு பாயை எடுத்துகிட்டு வந்து கொல்லையில் போட்டுட்டு அங்கே கீழே கிடக்கிற எல்லா திங்ஸு துணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஓர ஒதுங்க எடுத்து வச்சிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஈஸியாக வந்து நம்ம வீட்டை அலசி விடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து நாங்கள் உடனே நைட் டைமில் வந்து பாத்திரம் கழுவ முடியாது. ஏன்னா அது வில்லேஜுங்கிறதுனால அன்டைமில் வெளியிலேயும் போய் கழுவிட்டு வர முடியாது. அதனால் நாங்கள் நைட்டே வந்து சாப்பிட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவுற பாத்திரத்தை தனியாக எடுத்து வச்சுருவோம். காலைல தான் எடுத்து கழுவுவோம். அதனால் வந்து நாங்கள் அதையும் வந்து எடுத்து வெளியே எடுத்துகிட்டு போய் போட போகிறேன். வெளியே எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு கிச்சன்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் வந்து ஊற வச்சுட்டு துணி கொஞ்சம் ஊற வைக்கணும். அதனால் வந்து துவைக்கிற துணி எடுத்துகிட்டு போய் அதையும் நான் வந்து ஊற வச்சுட்டு வீடை வந்து நான் கூட்டிகிட்ருக்கேன். எல்லா வீட்டையும் எல்லா ரூமையும் வந்து நல்லா அடித்து நல்லா க்ளீனாக கூட்டிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். கிச்சனில் ஊற்றி வச்சுருந்தேன்ல அடுப்பில், அதை வந்து ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்ருக்கேன். என்றைக்குமே வந்து அடுப்பை வந்து சும்மா கழுவக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வெள்ளிக்கிழமை தான் நல்லா கழுவி விட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து அன்றைக்கி தண்ணி ஊற்றி மட்டும் தொடச்சிட்டு நான் வீடு அலசுறதுக்காக ஒரு டப்பில் வந்து தண்ணி தூக்கிட்டு வந்து ஊற்றி அதில் கொஞ்சம் லிக்விட் ஊற்றி வச்சுட்டு வெறும் தண்ணி கொண்டு வந்து ஃபஸ்ட்டு தரையிலலாம் தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லிக்விட் தண்ணி ஊற்றி நல்லா விளக்கமாத்தோட நல்லா கூட்டி விட்டுருவேன். கூட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி அலசி விடுவேன். இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே வீடு அலசி விடுவோம். அந்த வேலை தான் நான் இப்போ வந்து செஞ்சிட்ருக்கேன். 2 தூளி கட்டியிருக்கேன். அதில் வந்து ஒன்று வந்து எங்கள் பெரிய பாப்பாவுக்கு, ஒன்று வந்து சின்ன பாப்பாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனும் அதே மாதிரி தான். அதே மாதிரி கிச்சனையும் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி விட்டுக்கிட்டேன். சாமி பாத்திரம்லாம் வந்து நாளே எல்லாத்தையும் கழுவி சாமி ரூமில் எடுத்து வச்சாச்சு. சாமி ரூமே க்ளீன் பண்ணியாச்சு. அதனால் வந்து வீடை மட்டும் நல்லா அலசி விடணும் அப்படிங்கிறதுனால அதை மட்டும் அலசி விட்டுக்கிட்டேன். இந்த வேலையை என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து ஒரு திங்கிங்கில் தான் இருந்தேன். எங்கள் மாமா வீட்டில் இல்லை, அவங்க நைட் டியூட்டி போனதுனால அம்மா வந்தாங்களா, அதனால் வந்து இந்த வேலை என்னால் செய்ய முடிஞ்சிச்சு. இல்லைனாலும் என்னால் செய்ய முடியாது. இது வந்து வாசலோட என்ட்ரன்ஸ். இது அங்கேயும் அதே மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வந்து லிக்விட் தண்ணி ஊற்றி நல்லா அலசி விட்டு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேன். பாப்பா வந்து பார்த்துக்க 10:30 மணி ஆகிடுச்சு இந்த வேலையை ஃபுல்லாக முடிக்க. அது வரைக்குமே எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. அம்மா வீடு பக்கத்துலேயே இருக்குதுங்கிறதுனால அவங்க வந்து வீட்டுக்கு போகல. வீடெல்லாம் அலசி முடிச்சதுக்கப்புறம் போய் பார்த்தா பாப்பா தூங்கிட்டாங்க, சின்ன பாப்பா. அதனால் வந்து அவங்கள வந்து தூளியில் தூக்கிட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு வந்து நாங்கள் மொழுவலை. அதனால் வந்து அதை மொழுவிடுவோம். கொஞ்சம் அதை அப்பப்போ வந்து மொழி வச்சா தான் வந்து லைஃப் லாங் வரும். அது வந்து கொஞ்சம் சிமெண்ட் இருந்தால் கூட சேர்த்து மொழுகலாம். அதனால் சிமெண்ட் இல்லை, அதனால் சாணி மட்டும் போட்டு நல்லா வந்து நான் அடுப்பை வந்து நல்லா மொழுவிட்டு அந்த அடுப்பு வைக்கிற இடம் அந்த கட்டை இருக்கும். அந்த கட்டையெல்லாம் நல்லாவே நான் ஏற்கனவே அலசி விட்டுட்டு அடுப்பை மொழுவிக்கிட்டு இருக்கேன். எங்கள் பொண்ணு எப்படி உட்காந்துருக்காங்கன்னு பாருங்கள். இதை மாதிரி தான் உட்கார வச்சுட்டு பல வேலைகள் நான் செய்வேன். இந்த டைம் அப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க விட்டுட்டு. அப்போ வந்து நான் அந்த அடுப்பெல்லாம் அப்படி தான் மொழுவிட்டு அது இருந்த இடத்துலையே அடுப்பு தூக்கிட்டு போய் வச்சுட்டேன். சும்மா அடுப்பு தூக்குனா உடஞ்சிருன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து நான் தூக்கிட்டு போய் அதே இடத்துல வச்சுட்டு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து சாம்பாரும் வடை பாயசம் தான் வைக்கணும் அப்படின்னு பிளானிங்கில் ஒரு 11:30 மணிக்குள்ளே எல்லா வேலையும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் குளிக்க போயிட்டேன். லாஸ்ட்டாக வந்து இங்கே பாருங்கள் எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு. இதுதான் வந்து ஃபைனலாக எங்கள் வீடு இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எங்களோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.